ஸோ இப்படி இருக்க இடம் தான் நம்ம வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து பாப்பாவோட கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப வந்து எதுக்கேற்றாலும் அந்த பாக்ஸ்குள்ளே விட்டு எடுக்கிறதா இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு வார்ட்ரோப் வேணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சரி நம்ம பீரோ மாதிரி வாங்கலாம் பார்த்தா எனக்கு இடம் பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு வார்ட்ரோப் இருந்தது, பேபி வார்ட்ரோப்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அமேசானில் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3265 ருபீஸ் தான். பட் நம்மளோட ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து 3600 மேலேயே இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அமேசானில் அதிகமாக இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருக்கும் நான் பார்க்கும்போது. பட் இந்த தடவை அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அதிகமாக இருக்குது, அமேசானில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிங்க் கலர். அதே மாதிரி நிறைய டைப்பும் இருக்குது. இதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது. ஸோ நான் வந்து இதை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிங்க் கலருக்கோசம் ஒரு தீமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் வார்ட்ரோப். இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பாப்பாவோட திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைட் வெயிட் திங்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தேன். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக ஆகிடுச்சா. அப்புறம் வந்து நான் வந்து இது எடுத்துகிட்டே இருந்தேன். இதில் டோர்ஸ் இது. ஸோ இந்த டோர்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ இதில் நான் சொல்கிறேன். இந்த பிளாக் கலர் பீஸ் வந்து ஏன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40 பீஸ். இதுதான் வந்து அந்த ஊக் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கான அந்த டூலு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் ஷீட் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, பிளாஸ்டிக் ஷீட்ஸ். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட் நம்ம வந்து ரொம்ப வெயிட்லாம் நம்ம வைக்கக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு குத்தணுன்னா கிழிஞ்சிடும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ பாப்பாவோட துணி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து 43 பீசஸ் இருக்குது பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு டோர் வந்து பார்த்திங்கன்னா 12 பீஸ். இதுதான் அந்த டோர்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் காட்டன்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அனிமல்ஸ்லாம் இருக்கனால நான் வந்து வாங்கிட்டேன். இது வந்து 12 பீஸு. நான் வந்து 12 பீஸ் ரேக் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் ரேக் இருக்குது, 6 பீஸ் இருக்குது, 8 பீஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 12 பீஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு 12 அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் 12 வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மேக்னெட், டோருக்கான ஃபிக்ஸ் பண்ணுற மேக்னெட் மாதிரி. ஸோ இது வந்து 12 பீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இ. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங். ஸோ நம்ம இந்த பிக்சர் காட்டுறோம் பாருங்கள், ஹேங் பண்ணிக்கலாம் கிளாத்தெல்லாம். ஸோ அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சுத்தில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பின் மாதிரி வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம வந்து உள்ளே செட் பண்ணுறதுக்கு தான். ஃபர்ஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஸோ இது எப்படி நாங்கள் வந்து செட் பண்ணணும் அவங்களுக்கு சிம்பிளாகவே சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். நான் எதுவுமே பண்ணல, எனக்கு ஒரு டக்குனு ஒரு டென்ஷன் ஆகிடும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஸ்லிப்பர் வீடியோக்கு நான் ஒரு வார்ட்ரோப் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கூட நான் கீழே கொடுக்குறோம். அது எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எப்படி செட் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து 3-3 செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பட் நான் வந்து 4-4 செட் பண்ணிக்கலாம். எனக்கு 4-4 போட்டோம்னா இந்த பிளேஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸோ நான் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 3 காலம்ஸும் 4 ரோஸும் இருக்குது. பட் எனக்கு ஹைட்டு பார்த்ததுனால நான் வந்து 4 காலம்ஸும் 3 ரோஸாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து கீழே பேஸை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். பேஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த ஏ பீஸுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா இது 40 பீஸ் கொடுத்துருப்பாங்களா, இது பிளாக் கலர். இதை வந்து ஒரே பக்கமாக நம்ம வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்யூபை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு க்யூப் செட் பண்ணிவிட்டு அண்ட் சைடு க்யூபும் நாங்கள் செட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டோரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டோரையும் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து எங்களுக்கு ஃபிக்ஸும் ஆகிடுச்சு. இப்படியே நாங்கள் லைனாக போயிட்டோம் நாங்கள் அப்படியே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எது மாற்றி கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. கரெக்டாக போகிறோமா, வீடியோவும் ப்ராப்பரான வீடியோ இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரும் எங்களுக்கு அப்புறம் தான் கிடச்சிது. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுத்தியலால் நம்ம அடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் கலர் பின் வந்து கீழே ஒரு பக்கமாகவும்
அண்ட் மேலே நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பக்கமாகும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் எப்படி இருக்குது. அண்ட் லாஸ்ட் நான் ஃபினிஷிங் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. அண்ட் கீழே இந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியுதா, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியல, ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து 6 போதும்னு சொல்லிட்டு 6ஓடு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி எனக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு. அந்த 6ஏ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் 6 நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் வந்து ஹேங்கிங் யூஸ் பண்ணலை. சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் வந்து நான் யூஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ ரெட் கலர், பிங்க் கலர் தீம் தான். அதில் வந்து ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து மேக்னெட்டும் செட் பண்ணல. ஸோ மேக்னெட்டும் அப்படியே வச்சுருக்கேன். மேக்னெட் செட் பண்ணணும், அவ்வளோதான் வந்து. ஸோ அழகாக வந்து நான் ப்ராப்பராக வந்து பாப்பாதும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வெயிட் எதுவுமே வைக்காதீங்க. ஸோ வெயிட் வைக்கலனா இது சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் கிடையாது. ஸோ ஒன்றுத்துக்கு 10 தடவை யோசித்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்கிட்ட அப்புறம் ஒரு நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், ஐயோ ரிட்டர்ன் பண்ணிடலாமா, இது வர்த்தா இல்லை. ஏன்னா அதோட பிளாஸ்டிக் சென்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் டக்குன்னு வந்து அறந்துடுமோ, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நம்ம பீரோவே வாங்கிடுவோமோ அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதை சேஃபாக யூஸ் பண்ணால் சேஃபாக வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் அடுக்கி வச்சுக்கலாம். வெயிட் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது லாங் டைம் வரும். அதே மாதிரி பாப்பாவோட கிளாத் மட்டும் வைங்க, வெயிட்லெஸ் கிளாத் மட்டும் வைங்க. அதே மாதிரி பெட்ஷீட்லாம் வச்சிட போகிறீங்க. இதோட ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3265 ருபீஸு. ப்ராடக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே நம்ம வந்து நம்மளோட பெட்ரூம் வந்து ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதோட வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.